எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம வியூவர்ஸ் கேட்டுக்கிட்ட மாதிரி வீரமாத்தி அம்மன் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. இந்த வீரமாத்தி அம்மன் கதையை பார்ப்பதற்கு முன்னாடி சங்க இலக்கியங்களில் நம்ம இறை வழிபாடு எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் அந்த கதைக்கு போவோம். அப்போ தான் புரியும். அப்படி இந்த பதிவுக்குள் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சரி, இப்போ இந்த வீரமாத்தியம்மன் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சங்க இலக்கியங்களில் இறை வழிபாடு எப்படி இருந்ததுன்னு பார்க்கலான்னு சொன்னீங்களே, ஏன் அதை பார்த்துட்டு இந்த கதைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு காரணம் இருக்குது. சங்ககால இலக்கியங்களில் இறை வழிபாடு இப்படி பெரிய பெரிய கோயில்கள் கட்டி இல்லை பெரிய விக்கிரகங்கள் வச்சு இப்படி ஆகம விதிமுறைப்படிதான் பூஜைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. நம்ம ஆதி காலத்தில் மனிதர்கள் எதுக்கு பயந்தார்களோ, அதாவது நெருப்புக்கு பயந்தாங்க, சூறாவளித்தனமாக காற்று அடித்தால் அதற்கு பயந்தார்கள். அந்த பஞ்சபூதங்களை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை, அதை கண்டு பயந்தான். அப்போ என்ன பண்ணா, அவன் சாமியாக கும்பிட ஆரம்பித்தான். அதற்கு பிறகு மனிதனுடைய ஞானம் படிப்படியாக வளர, நாகரீகம் படிப்படியாக வளர, அது என்னவாக இருக்கும் என்று ஆராய்ச்சிக்கு போக போக தான் அவன் அது இறை சக்திக்கு உட்பட்டது. ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கும் இறைவன் என்று ஒருவர் இருக்கிறார். சிவபெருமான் இருக்கிறார், விஷ்ணு பரமாத்மா இருக்கிறாங்க, பிரம்மா படைச்சாரு. அப்படி ஒவ்வொரு இறைவனாக பிற்காலத்தில் வணங்க ஆரம்பிச்சான். அதற்குரிய விடைகள் எல்லாம், அவன் தேடுதலுக்குரிய விடைகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. அப்படி அவன் வணங்கிய இறைவனுக்கும் பார்த்தீங்கன்னா எளிமையான பெயர்கள், அவர்கள் என்ன புழங்கி கொண்டிருந்தார்களோ அந்த பெயர்களையே வைத்து வணங்கினார்கள். சுடலை, மாயன், இது போன்ற தங்களுக்குள்ள பயன்படுத்துகின்ற பெயர்களையே இறைவனுக்கு பார்த்தீங்கன்னா சுடலை என்றால் சிவபெருமான், மாயன் என்றால் நம் கண்ணன் நம்முடைய பெருமாள், அப்படின்ற இந்த விருமாண்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரம்மன். இப்படி அவர்களுக்குள் புழங்குகின்ற பெயர்களையே பெருந்தெய்வங்களுக்கும் பெயர்களாக வைத்து வணங்க ஆரம்பித்தார்கள். இப்படி பெருந்தெய்வங்களை வணங்கக்கூடிய பழக்கம் எப்பொழுது வந்ததுன்னா பல்லவவர்மன் காலத்தில் வந்தது. அப்புறம் சோழ மன்னர்கள் எல்லாம் பெரும் கோயில்கள் எல்லாம் பெருந்தெய்வங்களுக்கு கட்ட ஆரம்பிச்சாங்க. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய மக்கள் பெருந்தெய்வங்களை வணங்கினால் கூட கிராமத்து தெய்வங்களை, தங்களுடைய குல தெய்வங்களை எல்லாம் வணங்கி வந்தார்கள். தங்களை ஒரு பிரச்சனையிலிருந்து காக்கின்ற, தங்களுக்கு பாதுகாப்பு தருகின்ற அந்த தெய்வங்களை வணங்கி கொண்டு வந்தார்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா கிராமத்து எல்லை தேவதைகளாக, அப்புறம் குல தெய்வங்களாக, கிராமத்து தேவதைகளாக, சிறு தெய்வங்களாக, பெண் தெய்வங்களாக, இப்படி பல்வேறு பிரிவாக வைத்து வணங்கி வந்தார்கள். இப்படியே பல்வேறு பிரிவு ஏற்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம் குலத்தை காக்கின்ற, நம் குலத்திற்கு தியாகம் செய்தவர்களை எல்லாம் குலதெய்வமாக வைத்தார்கள். ஏன்னா ஒரு குலத்தை, என்னுடைய பிள்ளை இது, என்னுடைய பிள்ளைக்காக நான் உயிரையும் விடுவேன், எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் உயிர் மாய்க்கிறாரு, இல்லை அதற்காகவே அவர் நிறைய தியாகங்களை செய்கிறார், இல்லை நம்மை எதிரிகளிடமிருந்து காப்பவராக இருக்கின்றார் என்றால் அவர் அதீத சக்தியை படைத்தவராக இருந்தார் அப்படின்னு நினைச்சு அவரையே பார்த்தீங்கன்னா குலதெய்வமாக நினைத்து வழிபட ஆரம்பித்தார்கள். அப்படி குலதெய்வத்தை வழிபட்டு அந்த குலதெய்வத்திற்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அந்தந்த குலதெய்வத்திற்கு ஏற்ப பழக்க வழக்கங்களை வைத்து அவர்களை வணங்கி வந்த காரணத்தினால அந்த குலதெய்வம் நம்மை காப்பாற்றி வருகிறது என்கின்ற உணர்வு ஏற்பட்டது. அதே போல கிராமத்து காவல் தெய்வங்கள் எல்லாம் எப்படி வணங்கினாங்கன்னா, தாங்கள் வாழ்கின்ற கிராம பகுதியை எல்லையில் நின்று காத்து கொண்டிருந்தவர்கள், எந்த எதிரியும் இந்த தங்களுடைய கிராமத்துக்குள் புகாதவாறு, இல்லை எந்த எதிரிகள் வந்தால் கூட அவர்களை துவம்சம் செய்து திருப்பி
திருப்பி அனுப்புறது, அவர்கள் திரும்ப இந்த எல்லைக்குள்ளேயே வராதவாறு பார்த்து கொண்டு எல்லையில் காவலாக இருப்பது. அவங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையும் இருக்கும், எல்லை காவல் தெய்வங்களுக்கு அப்படி வச்சுருந்தாங்க. இன்னொன்று கிராமத்து தெய்வங்கள், கிராமத்து தேவதைகள் இப்படியெல்லாம் இருந்தாங்க. இந்த வீரமாத்தி அம்மன், புடவைக்காரி, சீலைக்காரி இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்து தேவதைகள் பட்டியலில் வருவார்கள். அதாவது கிராமத்து பெண் தெய்வங்கள் பட்டியலில் வருவாங்க. இந்த வீரமாத்தி அம்மனுடைய கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது வீரமாத்தி என்பவள் ஒன்றாக இல்லை, ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு குலத்திற்கும் பார்த்திங்கன்னா நிறைய வீரமாத்திகள் இருக்காங்க. அதாவது இப்போ கொங்கு தேச வீரமாத்தி அம்மன் இருக்காங்க, சேலம் மாவட்டத்தில் வீரமாத்தி அம்மன் தனியாக அதற்கு வேறு பெயர், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சுட்டு வீரமாத்தின்னு வச்சுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென் பகுதிகளில் கொண்டாடுறாங்க, இது வந்து வேறு மாநிலத்திலையும் கொண்டாடுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த காடைகுல வீரமாத்தி அம்மன், கொங்கு குல வீரமாத்தி அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குலத்தை சொல்லி சொல்லி வீரமாத்தி வீரமாத்தின்னு சொல்லிட்டு வீரமாத்தி அம்மன்னு சொல்லுவாங்க. அப்படி வழிபட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. ஏன் இப்படி அவங்கவுங்க குலத்திற்கு ஏற்ப பெயரை மாற்றிக்கொண்டு வழிபட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோமே. ஆனால் வீரமாத்தி என்று யாரை அவங்க சொல்றாங்கன்னா, தங்களுடைய குலத்தில் தங்களுக்காக தியாகம் செய்த, தங்களுக்காக உயிரை மாய்த்த பெண்களையெல்லாம் வீரமாத்தி என்று அந்த காலத்தில் சொல்லி வணங்கி வந்திருக்காங்க. இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கணவருக்காக உயிரையே மாய்த்தவர்கள், அதாவது கணவர் இறந்த பின்னாடி அவருக்காக உயிரை மாய்த்தவர்கள் எல்லாம் வீரமாத்தியாக கருதப்பட்டு வந்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த காலத்தில் ஒவ்வொரு பெண்ணும் கற்புக்கரசியாக வாழ்ந்தார்கள். கணவன் இறந்த உடனேயே அவன் இறந்த உடல் மீது தன்னையும் வைத்து தீ வைக்குமாறு நிறைய பெண்கள் தானே போய் தீயில இறங்கியிருக்காங்க. அப்படி கணவனுக்காக உயிர் மாய்த்த பெண்கள் எல்லாம் தெய்வங்களாக வணங்கப்பட்டு வந்தார்கள். இது இன்னும் கொஞ்சம் வரலாறுல புகுந்து பார்த்தோமே ஆனால் அந்த காலத்துல எல்லாம் சின்ன வயசுலேயே திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா முறை பையன் முறை பெண் இப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் அந்த 8 வயசு 9 வயசு 13 வயசு 12 வயசுலெல்லாம் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு, இவங்க வீட்டில் சகோதரன் வீட்டில் ஒரு பெண் பிறந்தா சகோதரிக்கிட்ட சொல்லிடுவாங்க கல்யாணம் ஆகும்போதே, இந்த மாதிரி உனக்கு பையன் பிறந்தா என் பொண்ணுக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு அப்படியே மாற்றி சொல்லிடுவாங்க. அது உறவுக்குள்ளே கொடுக்கணுன்ற மாதிரி அந்த முறை பையன் முறை பெண் அப்படி கொடுக்கணுன்றது ஒரு உடன்பாடு இருந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க வளர்க்கும் பொழுதே அந்த பையனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பையனுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பையனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பெண்ணை வளர்த்து வந்தார்கள், இந்த பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த பையனை வளர்த்து வந்தார்கள். அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அந்யோன்யமாக வாழ்ந்தார்கள். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா டைவர்ஸ் கிடையாது, ஒரு சண்டை சச்சரவு கிடையாது, ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அன்புடனும் பாசத்துடனும் பின்னி பிணைந்து வாழ்ந்த அந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தன் கணவருக்கு ஏதாவது ஒன்று ஆகி அவர் இறந்து விட்டார், நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டாலோ இல்லை வெளியூர் போகும்போது அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு செய்தி தெரிஞ்சாலோ இல்லை அவர் உயிரோடையே இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உடனே உயிர் விடுறவங்களும் இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா முதற்கற்பு, இடைக்கற்பு, கடைக்கற்புன்னு சொல்லியிருக்கு. அதுலேயும் முதற்கற்புன்றது பார்த்தீங்கன்னா கணவன் இறந்து விட்டான் என்ற செய்தி கேட்ட உடனேயே இந்த பெண் வந்து உயிர் போயிடும், இந்த பெண்ணுக்கும் உயிர் போயிடும். அது பார்த்தீங்கன்னா முதற்கற்பு. இடைக்கற்பு என்பது என்னன்னா கணவன் இறந்து விட்டான் என்கின்ற செய்தி கேட்ட உடனேயே இந்த பெண்ணும் வந்து இறப்பதற்கு தயாராகி விடுகிறாள். எத்தனையோ பேர் வந்து மறுத்தால் கூட கேட்க மாட்டா, இல்லை முன்னாடியே சொல்லிடுவா, என்னை கட்டாயம் வந்து அந்த சிதையுடன் சேர்த்து தீமூட்டி விடுங்கள் அப்படின்னு கேட்பா. அதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுவாங்க. அது தனி வரலாறு இருக்கு. அது துணியெல்லாம் கட்டி அந்த பெண்ணை சுத்திட்டு வந்து அதில் விழ செய்வாங்க. அந்த மாதிரி கணவனுடன் தானும் சேர்ந்து உயிருடன் இருக்கும் பொழுதே தீயில் அழிந்து போகிறாள் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா இடைக்கற்புன்னு சொன்னாங்க. இப்போ கடைக்கற்புக்கு வருவோம். கடைக்கற்பு என்பது கணவன் இறந்த பின்னாடி வெள்ளை சேலை உடுத்தி கொள்வது, பூ வச்சுக்க கூடாதுன்றது, குங்குமம் வைத்து கொள்ளக்கூடாது, இந்த ஏதாவது அணிகலன்கள் அணிந்திருந்தார்களே ஆனால் தாலி எல்லாத்தையும் எடுத்துறது, வளையல் உடச்சி போடுறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து கடைக்கற்பில் சேர்ந்தது.
இதில் இடைக்கற்பில் கணவன் இறந்தவுடனேயே இந்த மனைவி போய் தீயில விழுகிறாள் இல்லையா, வலுக்கட்டாயமாக. அவர்களையெல்லாம் வீரமாத்தியாக பல குடும்பங்களில் இன்னும் கொண்டாடிட்டு வர்றாங்க, வணங்கிக்கிட்டு வர்றாங்க. இதை தவிர்த்து தன்னுடைய குலத்திற்காக ஊருக்காக சில பெண்கள் வந்து உயிரை மாய்த்திருக்கிறார்கள் அந்த காலத்தில். அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வீரமாத்தியாக வணங்கப்பட்டு வருகிறார்கள். இந்த தீப்பாய்ந்த அம்மன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடைக்கற்பு காலத்தில் அந்த தீப்பாய்ஞ்சாங்க பார்த்தீங்களா, கணவனுக்காக தீப்பாய்ந்தார்கள் பார்த்தீங்களா, உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தீப்பாய்ந்த அம்மனாக கூட வணங்கப்பட்டு வருகிறார்கள். தீப்பாய்ந்த அம்மன், வீரமாத்தி அம்மன், இந்த சீலைக்காரி, புடவைக்காரி. சீலைக்காரிக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு கதை இருக்குது. என்னென்னா இது சின்னது தான், இந்த கிராமத்து தெய்வங்கள் இதிலேயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. அது தன்னுடைய கணவன் வந்து வெளியூருக்கு போனார், அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுன்ற செய்தி கேட்ட உடனேயே இந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, கிணத்துல உளுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார். மாய்த்து கொள்வதற்கு முன்னாடி தன்னுடைய புடவையை, சீலையும்பாங்க கோயம்புத்தூர் பக்கம் எல்லாம், அந்த சீலையை எடுத்து கிணத்து மேலே வச்சுக்கிட்டு அடையாளமாக, ஏன்னா ஊரெல்லாம் தேடுவாங்கல்ல எங்காவ எங்காவ அப்படின்னு. அப்போ அந்த கிணத்து மேலே இருக்கிற அவளுடைய புடவையை பார்த்து ஓ இங்கே இருக்காளா அப்படின்னு கிணத்துல எட்டி பார்த்துட்டு அவள் வந்து உயிரை மாய்த்து கொண்டாள். கணவனுக்கு எதுமோ ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே இங்கே வந்து உயிரை மாய்த்து கொண்டாள் அப்படின்றதுக்காக அந்த பார்த்திங்கன்னா அந்த சீலையை அடையாளமாக வைத்ததுனால சீலைக்காரியாக வணங்கப்பட்டு வருகிறாள். புடவைக்காரி, சீலைக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல தான் பார்த்திங்கன்னா வீரமாத்தி ஒருத்தருக்கு சொல்லலை, நிறைய பெண் தேவதைகள் இருக்காங்க. இது போல் நம்ம குலத்துக்காக, கணவனுக்காக இப்படியெல்லாம் உயிர் மாய்த்து கொண்டவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வீரமாத்தியாக கருதப்பட்டு வருகிறார்கள். அவர்கள்தான் அம்மனாக வணங்கப்பட்டு வருகிறார்கள். இப்படி வீரமாத்தியாக தன்னை மாய்த்து கொண்ட, தன்னை தியாகம் செய்து கொண்ட ஒரு சில பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க, குடும்பத்தில் பலருடைய கனவுகளில் ஒரே மாதிரி வந்து சொல்லுவாங்க, நான் வந்து உங்களுக்கு தெய்வமாக இருந்து இந்த குடும்பத்தை காக்க போகிறேன், எனக்கு இப்படி பண்ணுங்க, இப்படி பூஜை செய்யுங்க, என்னை இப்படி வந்து சிலையாக வடியுங்கள், இல்லை வந்து என்னுடைய முகத்தை வைத்து வழிபடுங்கள், இல்லை எனக்கு நடுகள் வச்சு வழிபடுங்க. அப்படி பலருடைய கனவுகளில் ஒரே மாதிரியாக வந்து சொன்ன பிறகு அவர்கள் வியப்படைந்து இப்படி வீரமாத்தி அம்மனாக வணங்கிவிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்த வீரமாத்தி அம்மன் எல்லாம் பார்த்திங்கன்னா பல்வேறு பெயர்களால் அந்தந்த ஊர் பெயரை சேர்த்து வணங்கப்பட்டு வந்திருக்காங்க. நீங்கள் வேணால் அந்த வரலாறு பாருங்கள். இந்த காடைகுல வீரமாத்தி அம்மன், கொங்குகுல வீரமாத்தி அம்மன் இப்படி தனித்தனியாக இருக்கும். அதற்கு காரணம் என்ன சொல்லப்பட்டு இருக்குன்னா, வீரமாத்தி பெண்கள் அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த வீரமாத்தி பெண்கள் இன்றைக்கும் பல கிராமத்தில் வழிபாட்டு உரியவர்களாக இருக்கிறார்கள். தங்கள் குலத்திற்காக உயிரை மாய்த்த அந்த வீரமாத்தி எல்லாம் வணங்கிட்டு வந்தோம்னா நமக்கு நல்லது, நல்ல பலன் காண்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வீரமாத்தி அம்மனை கும்பிட்டுக்கிட்டு வர்றாங்க. இந்த வீரமாத்தி அம்மனை எப்படி வணங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சில இடங்களில் ஒரு குலத்தில் வீரமாத்தி அம்மனை கும்பிட்டு வர்றாங்கன்னா அவங்க அந்த குலத்திற்கு ஏற்ப ஒரு கோயிலை பெரிய கோயிலாகவே கட்டுறாங்க. குலம் எல்லாம் சேர்ந்து அந்த குலத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கோயிலாகவே கட்டி நம்ம எப்படி அம்பாளை வழிபடுகின்றோமோ அதுபோல ஆகம விதிப்படி பூஜைகள் எல்லாம் செய்து வணங்கி கொண்டு வருகிறார்கள், கோயில் அமைத்து. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க குலத்திற்கு ஏற்ப அந்த குல வழக்கப்படி அவர்கள் வணங்கி கொண்டு வருகிறார்கள். வழக்கம் போல பார்த்தீங்கன்னா நம்ம பூ பழம் வைக்கிறது, தூப தீபம் காமிக்கிறது, அப்புறம் அந்த நடுகள் வைக்கிறது, அப்படி இல்லைன்னா மஞ்சள் பூசி அதில் ஒரு குங்குமம் வைத்து வழிபடுறது, இப்படி அவரவர்கள் குலத்திற்கு ஏற்ப அவர்கள் கனவில் எப்படி தோன்றி சொன்னார்களோ அதற்கு ஏற்ப வணங்கிக்கிட்டு வர்றாங்க. இப்படி வணங்கப்படுகின்ற பெண் தெய்வமான வீரமாத்திகளுக்கெல்லாம் சக்தி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஏன்னா ஒரு சில ஆத்மாக்கள் வந்து தன்னுடைய மறைவுக்கு பின்னாடி மிகப்பெரிய சக்தியாக மாறி அந்த குலத்தையே காக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். அது பார்த்திங்கன்னா அது நல்ல ஆத்மாவாக இருக்கணும். நல்ல ஆத்மாவாக இருந்தால் இறைவனே அவர்களுக்கு வேலையை பிரித்து கொடுக்கிறார். நல்ல ஆத்மாவா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்குது, நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறது இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை காக்கக்கூடிய தெய்வமாக, கிராமத்து தேவதையாக இறைவனே அமைக்கிறார்.
அதனால தான் இன்றைக்கு சிறு தெய்வங்களாக, பெண் தெய்வங்களாக, கிராமத்து தெய்வங்களாக, எல்லை தெய்வங்களாக கிராமங்கள்லாம் வணங்கிக்கிட்டு வர்றாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு கூட வர்றாங்க. ஏன்னா என்னை நம்பி ஒருத்தர் கொண்டாடுறாங்க, கும்பிடுறாங்க. அதை அவர்களை உயிரோட்டமாகவே பூஜை செய்து செய்து அவர்களுக்கு தூப தீபங்கள் காமிச்சு காமிச்சு உயிரோட்டமாகவே வைத்திருக்காங்க. அதனால் அந்த உயிரோட்டம் நாளுக்கு நாள் வணங்க வணங்க கூடிக்கிட்டே போகும், அவங்க சக்தி பெருகிக்கிட்டே போகும். அதனால் அவங்க கிட்ட என்ன வேண்டுகோள்கள் வைக்கிறாங்களோ அதெல்லாம் நிறைவேறும். அப்படி உருவாக்கப்பட்டது தான் பார்த்திங்கன்னா இந்த வீரமாத்தி அம்மன் கோயில் கூட. இந்த வீரமாத்தி அம்மன் கோயிலுடைய வரலாறுன்னு எடுக்கும் பொழுது இவ்வளவுதான் செய்திகள் கிடைத்தது. அதாவது அவங்கவுங்க குலத்திற்கு ஏற்ப வணங்கிக்கிட்டு வர்றாங்க. அதனால் உங்களுடைய குலத்தில், உங்களுடைய குடும்பத்தில் எப்படி வீரமாத்தி அம்மனை வணங்கிக்கிட்டு வர்றாங்களோ அதே போல் வணங்கிக்கிட்டு வாங்க. இப்போ அதை பற்றிய வரலாறு தெரியணும்னு நீங்கள் கேட்டீங்க, அதனால் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இன்னும் நிறைய வரலாறு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய பட்டியல் ரொம்ப நீளமாக பெருகிக்கிட்டே போகுது. எனக்கு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, ஏன்னா ஏதாவது ஒன்று சொன்னேன்னா நீங்கள் அவங்களுக்கு மட்டும் கேட்டது போட்டீங்க, நான் சொன்னதை நீங்கள் சொல்லலை அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நீங்களே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு 1 போடலாம் 2 போடலாம், அதுக்கு மேலே போட்டாலும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நான் போடுறது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பேன். அது பார்க்கலன்னா அப்புறம் எனக்கு மரியாதை இருக்காதுல்ல, இல்லை அந்த செய்திக்கு மரியாதை இருக்காதுல்ல. அதனால தான் 2 வீடியோக்கு மேலே போடவே முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் கேட்டாங்க, செகண்ட் யார் கேட்டாங்க, நான் அது பிரித்து பார்த்து தான் போட வேண்டியதாக இருக்குது. என்கிட்ட நீங்கள் கேட்குறதுக்கும் காரணம், சரி இவங்க கிட்ட கேட்டால் இவங்க சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மேலே தப்பு கிடையாது. சரி, இன்றைக்கி இந்த பதிவில் வீரமாத்தி அம்மன் பற்றி பார்த்தோம் இல்லையா? இப்போது நம்ம viha.online பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய viha.onlineல இருக்கக்கூடிய பொருள்கள் எப்படி பயன்படுத்தணும், அதை பற்றி நீங்கள் ஒரு சின்ன சின்ன பதிவாக கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதை நான் கட்டாயம் கொடுக்குறேங்க. இன்னொன்று, போட்ட ஆர்டர்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ வேணால் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். எத்தனை நாள் ஆகுது, என்னோடது விட்டுருங்க, நீங்கள் எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். அவங்க ஒன்றா பொருள் கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா ரொம்ப காலம் எடுத்துப்பாங்க. நானே சில பொருள்கள் என் கணவர் ஆர்டர் போட்டிருக்காரு, அது பார்த்திங்கன்னா 4 மாதம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை. அது வரலையேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் தகராறு பண்ண முடியாது. ஏன்னா உண்மை நிலை எப்படித்தான், லாக்டவுன் ஒன்று இருக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா ரெட் ஜோன் ஏரியாவில் அனுப்பக்கூடாதுன்னு இருக்குது. கொஞ்சம் வேலை செய்கிறவங்களையும் எம்ப்ளாயீஸ் எல்லாம் ரொம்ப வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. நிறைய வேலைக்கு ஆள்களும் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க எல்லா இடத்துலையும். எனக்குன்னு கிடையாது, வச்சுக்க கூடாது கொரோனா வைரஸ் காரணமானு சொல்கிறாங்க. 4ல் 1 பங்கு நீங்கள் வைங்க, இல்லாட்டி 4ல் 2 பங்கு வைங்கன்னு சொல்கிறாங்க. ஆள்கள் குறைவு, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. யதார்த்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் உணர்ந்துக்கோங்க. நிறைய பேருக்கு போய்கிட்டு தான் இருக்குது. அது கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். சிலர் பயப்பட்டு தான் கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் காசை கொடுத்துட்டோம் இவங்க அனுப்புவாங்களோ இல்லையோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, நாங்கள்லாம் அப்படி பண்ண மாட்டோம். நாங்கன்னு கிடையாது, பொதுவாக யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி மனம் வராது. இப்போ இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கூட நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ viha.onlineனா என்ன அப்படின்னு புதுசாக யாராவது பார்க்குறவங்க கூகுளுக்கு போங்க, www.viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எங்களுடைய வெப்சைட் வரும், அங்கே போய்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, சங்கு வளையல் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, வந்துருச்சு. அது சீக்கிரத்தில் பதிவேற்றம் செய்து தர்றேன் உங்களுக்கு. மீண்டும் அடுத்த பகுதியில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.